இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த என்ன மாதவமோ, என்ன மாதவமோ. நான் கிறிஸ்தவத்தை விட்டு வெளியில் வந்து இப்போ 1.5 வருடங்கள் ஆயிடுச்சு. நான் ஏன் கிறிஸ்தவத்தை விட்டு வெளியில் வந்தேன் அப்படிங்கிறதுக்கான அறிவு இப்போ 1 வருஷத்துக்கு முன்னால் தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரிங்கிற சேனலில் கொடுத்துருந்தேன். அதாவது பைபிளில் இருக்கிற முரண்பாடுகள், பிழைகள், பொய்கள் தான் நான் கிறிஸ்தவத்தை விட்டு வெளியில் வந்ததுக்கு காரணம்னு சொல்லியிருந்தேன். அதை கேட்டுட்டு பல கிறிஸ்தவங்க எனக்கு சாபம் கொடுத்தாங்க. நான் சாகணும், எனக்கு ஹார்ட் அட்டாக் வரணும், புற்றுநோய் வரணும் அப்படின்லாம் எழுதியிருந்தாங்க. அதை பற்றிலாம் வேற ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன். ஆனால் இதுக்கு இடையில் சில கிறிஸ்தவங்க ரொம்ப அன்பாக இயேசு உங்களை இன்னும் நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க கமெண்ட்ஸில். ஜீசஸ் லவ்ஸ் யூ, காட் லவ்ஸ் யூ அப்படின்லாம் எழுதுகிறாங்க. அதை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது. மற்ற கிறிஸ்தவங்களாம் இப்படி என்னை சபிக்கும்பொழுது இவங்க வந்து இப்படி அன்பாக பேசுகிறது நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கெல்லாம் நான் உண்மையிலேயே நன்றி செலுத்துகிறேன். அதே நேரத்தில் நம்ம இதில் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இவங்களாம் பைபிளை சரியாக படிக்காத கிறிஸ்தவங்க. அதனால தான் வந்து இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு மற்றவங்ககிட்ட சொல்கிறாங்க. உண்மையாக பைபிளை சரியாக படித்தவங்க யாரும் கடவுள் உங்களை நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறாருன்னு மற்றவங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. நான் அதை பற்றி வேறொரு வீடியோவில் விளக்கம் கொடுத்துருக்கேன். அதாவது நான் ஏன் கிறிஸ்தவத்தை விட்டு விலகினேன் அப்படின்னு 2வது முறையாக வேறொரு வீடியோவில் 2 மாதத்துக்கு முன்னால் இந்த சேனலில், செக்யூலர் மேட்டர்ஸ் சேனலில் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன். அந்த வீடியோவில் இந்த கிறிஸ்தவர்களுடைய கடவுள் உண்மையிலே அன்புள்ளவர் அல்ல அப்படிங்கிறதுக்கு பைபிளில் இருந்து வசனத்தோட ஆதாரம் காட்டியிருந்தேன். அதாவது இயேசு கிறிஸ்து வந்து நல்லவர், எதிரிகளை நேசிக்க சொல்கின்றவர் அப்படின்னு எழுதப்பட்டது எல்லாமே இந்த பைபிளில் இருக்கின்ற உண்மையான கடவுளின் கொடூரமான குணத்தை மறைப்பதற்காக உருவாக்கப்பட்ட பிற இனத்தவரிடம் அந்த கடவுளை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக செய்யப்பட்ட மார்க்கெட்டிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் நான் காட்டியிருந்தேன். உண்மையாக பைபிளை சரியாக வாசிக்கிறவங்க தான் எனக்கு சாபம் கொடுத்தவங்க. அதை பற்றி அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். எப்படி இருந்தாலும் சரி, இந்த கிறிஸ்தவங்க பைபிளை சரியாக வாசிக்கலைனாலும் இயேசு நேசிக்கிறார்னு அன்பாக பேசுகிறாங்கல்ல, அது வந்து ஒரு நல்ல ஒரு பண்பு. அதுக்காக அவங்கள நான் பாராட்டுறேன், நன்றி செலுத்துகிறேன். இப்போ எனக்கு ஒரு கேள்வி. இயேசு உங்களை நேசிக்கிறார், ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, என்ன எதுக்கு அவர் நேசிக்கணும்? நான் வந்து இப்போ கிறிஸ்தவத்தை விட்டு வெளியில் வந்துட்டேன், இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என் மீது அன்பு காட்ட வேண்டிய அவசியம் என்ன? நான் நல்லா இருக்கேன், என்னுடைய வாழ்க்கை வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. எனக்கு வந்து அவர் அன்பு இப்போ தேவையில்லை. யாருக்கு அவருடைய அன்பு தேவை தெரியுமா? அவர் உண்மையிலே கடவுள் என்றால், அவர் அன்புள்ளவர் என்றால், இந்த உலகத்தில் எவ்வளோ மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க மேலெல்லாம் அன்பு காட்டலாம்ல இயேசு. அவங்களுடைய கஷ்டத்தை தீர்த்து வைக்கலாம்ல. அவங்களெல்லாம் விட்டுட்டு என்ன வந்து ஏன் நேசிக்கிறார்? உலகத்தில் எத்தனையோ குழந்தைங்க பிறக்கும் போதே கேன்சரோடு பிறக்குது. அந்த குழந்தைங்க மேலே அன்பு காட்டலாமே இந்த இயேசு. ஏன் அவங்களெல்லாம் விட்டுட்டு என்ன நேசிக்கிறார், ஏன் மேலே அன்பு காட்டுறார்? அந்த குழந்தைங்களுடைய பெற்றோரை நினச்சி பாருங்கள். எவ்வளோ பணம் செலவு பண்ணி, எவ்வளோ போராடி அந்த குழந்தைங்களை காப்பாற்ற முயற்சி பண்ணி அந்த குழந்தைங்க இறந்து போகுது. அந்த பெற்றோர் கண்ணீர் வடிக்கிறாங்க, வேதனையில் இருக்கிறாங்க. அவங்க மேலே இயேசு அன்பு காட்டலாம் இல்லையா? அந்த குழந்தைங்களை காப்பாற்றி அந்த பெற்றோருடைய கண்ணீரை துடைக்கலாம் இல்லையா இயேசு? அவங்களையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் இயேசு என்ன நேசிக்கிறார் அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு நம்ப தகுந்த காரியமா? ஒரு 12 வயசு பெண்ணை 6 பேர் சேர்ந்து கடத்திட்டு போய் ஒரு வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சு வாரக்கணக்காக பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பொண்ணு மேலே ஏன் இயேசுவுக்கு அக்கறை இல்லை, அன்பு இல்லை? அந்த பொண்ணை காப்பாற்றுறதை விட்டுட்டு இயேசு கடவுள் இல்லைன்னு சொல்கிற என்ன நேசிக்கிறாருன்னா, இதில் என்ன அர்த்தம் இருக்குது? அப்போ நீங்கள் சொல்லலாம், இயேசு உங்களை நேசிக்கிறார், அன்பு செலுத்துகிறார் அப்படின்னு நாங்கள் சொல்லும்போது இந்த உலக வாழ்க்கையில் கஷ்டமே இல்லாமல் அவர் பார்த்துக்குவார் அப்படிங்கிற அர்த்தத்தில் நாங்கள் சொல்லலை. அவர் வந்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் போய் ரத்தம் சிந்தி மரித்திருக்கிறார், சிலுவையிலே அவருடைய அன்பை அப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார். அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னா உங்களுக்காக சிலுவையில் அவர் பட்ட பாடுகளை பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம். அந்த அளவு அவர் உங்கள் மேலே அன்பு வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் பிரச்சனை என்னென்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டிருக்கலாம். ஆனால் அவர் மனிதனுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டு சிலுவையில் போய் ரத்தம் சிந்தி மரித்தார் அப்படிங்கிறது மத ரீதியான ஒரு நம்பிக்கையை தவிர சரித்திரபூர்வமான உண்மை அல்ல. எல்லா மதங்கள்லையும் இப்படி ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்கும். அதுபோல் கிறிஸ்தவத்தில் இருக்கிற நம்பிக்கை இது. அதை வச்சுக்கிட்டு இயேசு அன்புள்ளவர், அவர் நம்மை நேசிக்கிறார் அப்படின்னு முடிவு கட்ட முடியாது. உண்மையிலே இயேசு கடவுள் என்றால், அவர் அன்புள்ளவர் என்றால், இந்த உலகத்தில் கஷ்டப்படுறவங்களை அவர் கஷ்டத்திலேருந்து விடுவிக்கிறத நம்ம பார்க்கணும். அது டெமான்ஸ்ட்ரபிளாக இருக்கணும், பார்க்கக்கூடியதாக, உணரக்கூடியதாக இருக்கணும்.
ஆனால் அப்படி இல்லை இந்த உலகத்தில். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் எத்தனையோ குழந்தைங்க கேன்சரோட பிறக்குது, புற்றுநோயோட பிறக்குது. அந்த குழந்தைங்களெல்லாம் இயேசு குணமாக்க மாட்டேங்கிறாரு. அவங்கெல்லாம் இறந்து போகிறாங்க. இதில் என்ன பெரிய வேடிக்கை அப்படின்னா, கிறிஸ்தவ நம்பிக்கைப்படி அந்த குழந்தைங்களை படைச்சவரே இயேசு தான். படைக்கும் போதே அந்த குழந்தைங்களுக்கு கேன்சரை கொடுத்து அவர் படைச்சிருக்கார். இவர் அன்புள்ள ஒரு தேவனா? சரி, படைச்சது தான் அப்படி படைச்சிட்டார். பிறந்ததுக்கு அப்புறமாவது அந்த குழந்தைங்களுக்கு இருக்கிற அந்த நோயை குணப்படுத்தி அவங்கள நல்லா வாழ வைக்கலாம்ல. அதையும் செய்கிறதில்ல. அந்த குழந்தைங்க புற்றுநோயில் அவதிப்பட்டு இறந்து போகிறாங்க. அப்புறம் எப்படி இயேசு அன்புள்ளவர் அப்படின்னு சொல்லி நம்ம நம்ப முடியும்? இதுக்கு கிறிஸ்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த குழந்தைங்களுடைய பெற்றோர் இயேசுக்கிட்ட கேட்டிருக்கணும், ஜெபம் பண்ணியிருக்கணும், அப்போ அவர் குணமாக்கியிருப்பார் அப்படின்வாங்க. இது மிகப்பெரிய ஒரு பொய். இயேசுக்கிட்ட கேட்டால் ஜெபம் பண்ணால் இயேசு நோயிலிருந்து விடுதலை கொடுப்பார் அப்படிங்கிறது கிறிஸ்தவத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பொய். கிறிஸ்தவ குடும்பத்தில் எத்தனையோ குழந்தைங்க நோய் இறந்து போகிறாங்க. அவங்கெல்லாம் ஜெபிக்காமலாம் இருக்காங்க. அதுவும் முக்கியமாக இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நோய் வந்துருச்சுன்னா சர்ச்சில் சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்பெஷல் ப்ரேயர் மீட்டிங்லாம் நடக்கும். அப்படி நடந்தும் குழந்தைங்க இறந்து போகிறாங்க. மிஷினரி ஊழியர்களுடைய குழந்தைங்க, பிள்ளைங்க நோய் இறந்து போகிறாங்க. அந்த ஊழியர்கள் எல்லாம் ஜெபம் பண்ணாமல் இருந்திருப்பாங்களா? அப்புறம் எப்படி இவங்க துணிகரமாக சொல்கிறாங்க இயேசுவை நோக்கி ஜெபித்தால் நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு? அப்பட்டமான பொய் இது. அப்போது பைபிள் படி பார்த்தாலும் இயேசு அன்புள்ளவர் என்று சொல்வதற்கு எந்த அடிப்படையும் கிடையாது. ஏன்னா பைபிளில் உள்ள கடவுள் அன்புள்ளவர் அல்ல. அவரை ஏற்றுக்காதவங்களெல்லாம் தண்டிக்கின்றவர் அவர். அவரை நல்லவராக காட்டுறதுக்காக தான் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு மனிதனை கடவுள் என்று காட்டி அவர் அன்புள்ளவர் அப்படின்னு சொல்லி சித்தரிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நடைமுறை வாழ்க்கையிலுமே இயேசு அன்புள்ளவர் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. அதைத்தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு விளக்கி சொல்லியிருக்கேன். உலகத்தில் இவ்வளவு மக்கள் இவ்வளவு துன்பத்தில் வாடிக்கிட்டு இருக்கும் பொழுது, இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது இயேசு உங்களை நேசிக்கிறார், ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதில் ஏதாவது அர்த்தம் இருக்குதா?